ஹலோ டாக்டர். டாக்டர், எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கேட்குறப்போ சர்வ் பண்ணுறப்போ இது தைராய்டோட சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தைராய்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் என்ன இருக்கா இல்லையா, எப்படி சார்? இப்போதைக்கு உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்கு. இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன், அது எல்லாமே உங்களுக்கு இருக்கான்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து முடி அதிகமாக கொட்டுற மாதிரி இருக்கா? ஆமாம். ஓகே. இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லை லூஸ் மோஷன் மாதிரி அதிகமாக இருக்கா? கான்ஸ்டிபேஷன் அப்பப்போ இருக்கு. அப்பப்போ வர மாதிரி. பசி இருக்கா? பசி இல்லாமல் இருக்கா? பசி இல்லை, கம்மியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப குறைச்சி சாப்பிட்றீங்க, பட் இருந்தாலும் வெயிட் அதிகமாகிட்டே. ஓகே, ஃபைன். ஸோ இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி இருக்கு? கொஞ்சம் இர்ரெகுலரா தான் இருக்கு. இர்ரெகுலர் மீன்ஸ் ரொம்ப கம்மியா போற மாதிரி இருக்கா? ஃப்ளோ வந்துட்டு எய்தர் இந்த மந்த் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கம்மியா இருக்கும். கம்மியாது ப்ளஸ் அந்த ரெகுலர் டேட்ஸ் வரும். ஆமா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்கு. செகண்ட் ஹேர் லாஸ் கொஞ்சம் இருக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கு அப்பப்போ. ப்ளஸ் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸும் இருக்கு. ஸோ இது ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றப்போ உங்களுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக சுரந்துருக்கு உடம்பு. ஸோ அப்படின்றப்ப இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள். சார், இப்போ எனக்கு வந்துட்டு இது ஹைப்போதைராய்டிசமா இல்லை ஹைப்பர் தைராய்டிசமா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? இப்போ தைராய்டு டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ ஹைப்போன்றப்ப நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ரொம்பவே கம்மியாக சுரக்கும், ஹைப்பர்ன்றப்ப ரொம்ப அதிகமாக சுரக்கும். ஸோ இந்த ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஹைப்போதைராய்டிசமோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தைராய்டு ஹார்மோன் உடம்புல சுரக்கும். அதனால வர கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிறது. டாக்டர், இதுக்கு நான் லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணுமா இல்லை என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி நான் வந்து பார்த்துக்கணும்? ஸோ யூஸ்வலி இந்த தைராய்டு டிசீஸில் பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் ஹார்மோன் வந்து சுரப்பி கம்மியாக இருக்கிறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் அட்லீஸ்ட் லோ டோஸில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 years 3 yearsல அதை கம்ப்ளீட்டாக சரி செய்ய முடியும். அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் அவைலபிள். ஸோ ரெண்டு விதமான டிசீஸுக்குமே வந்து நம்ம டேப்லெட்ஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்டு, அவங்க கேட்ட கேள்வி இந்த இதுக்கு என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், என்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சால்ட் இன்டேக்கு. சால்ட் வந்து நார்மல் சால்ட் எடுத்துக்கலாம், பட் அது வந்து அயோடைஸ்டு சால்ட்டாக தான் இருக்குது. ஸோ அயோடின் இல்லாத உப்புகள் எடுக்கிறப்ப இதோடைய தன்மை வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். செகண்டு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது. அதில் ஒன்று வந்து காலிஃப்ளவர், இன்னொன்று வந்து கேபேஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். டாக்டர், இதுக்கு என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எத்தனை முறைக்கு ஒரு வாட்டி ஃபாலோ அப் பண்ணணும்? ஸோ இப்போ பிளட் டெஸ்ட் பற்றி கேட்குறாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொஃபைல்னே இருக்கு. இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எவ்ரி 3 months வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிட்டு நம்மளே வச்சுக்க கூடாது, கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் வந்து அந்த டோஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே டேப்லெட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஹார்மோன் லெவல் ஏற்றம் இறக்கம் இல்லை அப்படின்னா நம்ம டேப்லெட் ஃபிக்ஸடாகவே வச்சுக்க முடியும். செகண்ட் பார்த்தோம்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இது வந்து செக் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 months வந்து நம்ம பிளட் டெஸ்ட் செக் பண்ணுறோம். சார், இப்போ விமன்ஸ்க்கு தைராய்டு இஷ்யூஸ்னால மென்சுரல் டிலேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுறது? அண்ட் தைராய்டு இருக்கிறப்போ ப்ரெக்னென்சி ஓரியன்ட் இஷ்யூஸ் என்னென்ன? இப்போ இந்த தைராய்டு ஹார்மோனுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது, மிஸ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் வந்து இந்த நார்மல் ஃப்ளோவே இருக்காது. ஸோ தைராய்டு ஹார்மோன் கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி கரெக்டாக இருக்கும். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தைராய்டு ஹார்மோன் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். செகண்ட் விஷயம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்டினியூ பண்ணணுமான கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ரொம்பவே முக்கியமான ஹார்மோன். போத் மதருக்கும் பேபிக்கும் நார்மல் ஹெல்த் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தைராய்டு ஹார்மோன் நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு
நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் அப்பவும் கண்டிப்பாக இந்த தைராய்டு டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதனால எந்த ஹார்மும் கிடையாது, ப்ரெக்னன்சிக்கு எந்த டிலேவும் ஆகாது இந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால.